இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தட்டி போட்டு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்துட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா ஸ்மாஷ் ஆகிட்ட பிறகு ஒரு 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கான கல் உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. செம்ம டேஸ்ட்.